ஒட்டுமொத்தமாக பல மாவட்டங்களில் பொதுமக்கள் எதிர்பார்த்தது எல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதிகார பரவலாக்கல் தான் வலிமை சேர்க்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் பேசினார். பல முறை எங்கள் மருத்துவ ஐயா அறிக்கையில் கொடுத்தது பெரிய மாவட்டங்களெல்லாம் பிரிக்கணுங்கிறது தான். என்ன காரணம்னா, ஒன்று நிர்வாக வசதிக்காகவும் அரசினுடைய திட்டங்கள் விரைவாக சென்றடைவதற்கும் மக்கள் அதிகாரிகளை எளிதாக அணுகுவதற்கும் பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாளைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டமாக இருப்பது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம் போன்ற பெரிய மாவட்டங்களை எல்லாம் நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த அறிவிப்பில் தஞ்சாவூர் மாவட்டம் அதில் இந்த கோரிக்கை வரல. ஆனாலும் கூட நான் தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்துவது, நிர்வாக வசதிக்காகவும் அரசு திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடைவதற்கும் மக்கள் எளிதாக அதிகாரிகளை அணுகுவதற்கும் இந்த பெரிய மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாகவும் அரசுக்கு முன்வைக்கிறேன். நீ சட்டமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா பற்றி இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 7/3/2025 அன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, 27/3/2025 அன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி நடுவண் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்றைக்கி சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆதரவும் எதிர்ப்பும் இருந்துச்சு. அதுக்கு குழு அமைச்சது நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரையில் 44 திருத்தங்கள் வலியுறுத்தப்பட்டு 14 திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிப்பு வெளியிட்டப்படுறது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், ஒரு மனதாக சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்னும் வரவேற்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். எல்லாரும் ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு மனதாக நிறைவேற்றியிருந்தால் இன்னும் நல்ல அம்சமாக அமைந்திருக்கு. இதில் ஆதரவு எதிர்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் அதை இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் கொண்டு வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.